கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்லுவோம். யோவான் சுவிசேஷம் 8:32 இப்படியாக சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சரிங்களா? இன்றைக்கு கர்த்தரின் பந்தியின் அவசியம் என்ற தலைப்புல போதிக்க இருக்கிறேன். இந்த பிப்ரவரி மாசம் 28 நாட்கள் வருகிறது. இந்த மாதம் முழுவதுமாக எல்லா வாரங்களிலும் கர்த்தருடைய பந்தியின் அவசியத்தை போதிக்க போறேன். ஏன்னா ஒரு சத்தியத்தை முழுமையா அறிந்து கொள்ளும் போதுதான் முழுமையான விடுதலை கிடைக்கும். அறவரையா போதித்தாலும் தப்பு, அறவரையா கேட்டாலும் தப்பு. ஒரு சத்தியத்தை முழுமையாக அறிந்து கொள்ளும் போதுதான் அங்கே பரிபூர்ணமான விடுதலை, பரிபூர்ணமான ஆசீர்வாதம், பரிபூர்ணமான சமாதானம், சந்தோஷம் உண்டாகும். இன்றைக்கு கர்த்தர் முதல் ஆராதனையில இன்றைக்கு கர்த்தருடைய பந்தி ஆயத்தமா இருக்கிறது. கர்த்தருடைய பந்திக்காக கரங்களை தட்டி கர்த்தரை போற்றுவோம். அல்லேலூயா. கர்த்தரின் பந்தியின் அவசியம் இந்த மாதம் முழுவதுமாக இதை தொடர்ந்து 4 வாரங்களும் தொடர்ந்து கேட்டாதான் இதனுடைய அர்த்தம் புரியும். இந்த வாரத்துல மட்டும் கேட்டுட்டு அதை தர்க்கம் பண்ணீங்கன்னு சொன்னா, முறுமுறுத்தீங்கன்னு சொன்னா, சந்தேகப்பட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் என்னது கிடைக்காது. இத 9ஆம் நூற்றாண்டுகளில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் பரிசுத்தவான்கள், மிஷினரிகள் எப்படியெல்லாம் இந்த கர்த்தரின் பந்தியை, இந்த திருவிருந்தை எப்படி அனுசரித்தார்கள், எப்படி கடைபிடித்தார்கள், எப்படி வெற்றியான குடும்பம், வெற்றியுள்ள வாழ்க்கை ஊழியங்களை செய்தார்கள் என்று சொல்லி அனுபவபூர்வமாக பல நூல்களை படித்து ஆராய்ந்து சத்தியத்தை இரவும் பகலும் படித்து பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்த வெளிப்பாடுகளை ஒருங்கிணைத்து நான் பேச ஆரம்பிக்கிறேன். அதனால இதை கேட்டுட்டு யார் கேட்கிறாங்க, கேட்காம போறாங்க, தர்க்கம் பண்றாங்கன்றத பத்தி எனக்கு கவலை கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் சொல்ல சொன்னதை நான் சொல்றேன், அவ்வளவுதான். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாக திரும்பாது. கர்த்தரின் பந்தியின் அவசியம். இப்ப என்ன நடக்குது உலகம் முழுவதும் திருச்சபைகள்ல? சிலர் கர்த்தரின் பந்தி என்கிறார்கள், சிலர் நற்கருணை என்கிறார்கள், சிலர் திருவிருந்து என்கிறார்கள். பழைய ஏற்பாட்டுல பஸ்கா என்று சொல்லுகிறார்கள். புதிய ஏற்பாட்டிலும் மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல இயேசு சீசர்களை பார்த்து நீங்கள் பஸ்காவை ஆயத்தம் பண்ணுங்கள் சொல்றார். பஸ்கான்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கு, புதிய ஏற்பாட்டிலையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இரண்டாவது காரியம், சில சபைகளில் இந்த திருவிருந்து காலையில் கொடுக்கிறார்கள், சில சபைகளில் மாலையில் கொடுக்கிறார்கள், சில சபைகளில் அதிகாலையில் கொடுக்கிறார்கள், சில சபைகளில் பகல் வேளையில் கொடுக்கிறாங்க. மூன்றாவது காரியம், சில சபைகளில் ஒருவருக்கொருவர் கால்களை கழுவி துடைக்கிறார்கள். சில சபைகளில் இது போன்ற காரியங்களை செய்யாமலும் கொடுக்கிறாங்க. இப்ப சில சபையில் நான் பார்த்திருக்கிறேன், ஏன்னா நான் பிரசங்கம் பண்ண போனதுனால பல சபைகளை நான் பார்த்திருக்கிறேன். இந்த திருவிருந்து பந்தி எல்லாருமே எழுந்து போய் வெளியே தொட்டிக்கு போங்க, ஷேர் இருக்கு, தண்ணி இருக்கு, துணி இருக்கு, 2 பேரா போங்க, அங்க 2 பேரா போங்கன்றதுக்கு அடையாளம், ஏன் சொன்னதுக்கு அடையாளமா போய் ஒருவருக்கு ஒரு கையை கழுவி காலை கழுவி துடைத்து விட்டு செபத்தோடு முழங்கால நெல்லுங்கன்னு சொல்லுவாங்க. இது ஒரு சில இதுல நடக்குது. ஒரு சில சபையில எதுவுமே கிடையாது, பண்றாங்க. ஏன்னா அப்படி பண்றாங்க. நான்காவது காரியம், சில சபைகளில் ஊழியரே தாமாக மாவை பிசைந்து அப்பம் சுட்டு கருப்பு திராட்சை பழத்தை முதல் நாளே வாங்கி வச்சிருந்து அதை தன் கையால பிழிந்து ரசம் எடுத்து கொடுக்குறாங்க. இது மிஞ்சின நீதிமானுக்கு அடையாளம். என்னது? நான் தான் பெரிய பரிசுத்தவான்லயே நான் தான் உண்மையா இருக்கிறேன், மிஞ்சின பரிசுத்தவானா இருக்காதீங்கன்னு வேதம் சொல்லுது. சரிங்களா? விருப்பப்படி செய்யறாங்க, அவங்க விசுவாசத்தின்படி செய்யறாங்க. அதை குறை சொல்ல வேண்டிய அவசியம் அதிகாரம் நமக்கு கிடையாது. பண்றாங்க. என்ன? நான் சில சபை போயிருக்கேன், நான் பார்த்திருக்கேன், கண்ணாட பார்த்திருக்கேன். நான் பிரசங்கம் பண்ண போன சபையில, பாஸ்டர் இருங்க, நான் அந்த அப்பன் மாப்ப செஞ்சு வச்சிருக்கிறேன், அப்பன் சுட்டு வந்துடுறேன், எல்லாம் திருவந்த ரெடி பண்ணிட்டு வரும். என்னன்னு பார்த்தா அவரே மாப்பு செஞ்சு ரொட்டியை சுட்டு பழத்தை பிழிஞ்சு ஒரு பாட்டில கொண்டு வந்து மேசையில வச்சு வெள்ளை துணியை போட்டு பொத்தி வைப்பார். இப்படி சில சபைகள்ல பண்றாங்க. சில சபைகளில்
பதப்படுத்தப்பட்ட திராட்சை ரசம் அப்பமும் கடைகளில் வாங்கி பயன்படுத்துறாங்க. இப்ப சிஎல்எஸ்ல போய் வாங்குறோம்ல, வாங்கிட்டு போறோம். திராட்சை பழம் பார்த்து ஒரு பாட்டில் 130 ரூபா. அந்த திராட்சை அப்பம் ஒரு பிளாஸ்டிக் பெட்டியில இருக்கும், அது 100 ரூபா பெட்டி. இப்படி வாங்கி அப்பங்கள் திராட்சை ரசங்கள், அதாவது நீண்ட நாட்கள் கெட்டு போக இருக்குது. அந்த மாதிரி கடைகளை வாங்கி பயன்படுத்துறாங்க. மூன்று, சில சபைகளில் பன்ரொட்டியும் திராட்சை ரசமும் கொடுக்குறாங்க. சில சபைகள் பார்த்தா பன்ரொட்டியும் திராட்சை ரசம், அப்பம் சுடுறது இல்ல, பன்ரொட்டியை வாங்கி அதை பிச்சு பிச்சு கொடுக்குறாங்க, நான் பார்த்திருக்கிறேன். சில சபைகளில் பன்ரொட்டியும் கருப்பு கலரையும் கொடுக்குறாங்க. நான் ஈரோட்டுக்கு ஒரு சபையில போயிருந்தேன். திடீர்னு ஒரு பன்ரொட்டியும் ஒரு பாத்திரத்துல பன்ரொட்டியும் ஒரு கருப்பு கலரு உடைச்சு ஒரு பாட்டில் ஒரு கிண்ணத்துல ஊத்தி மூடி வச்சாரு. என்ன பாஸ்டர் அப்படின்னு. இதான் திருவிருந்து, நேத்து நான் இந்த வாரத்துல போய் திராட்சை ரசம் வாங்க மறந்துட்டேன், வாங்கி வைக்க மறந்துட்டேன் அப்படின்றாரு. அப்படி பாருங்க, எந்த காரியத்தை மறக்கிறது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அதை எப்படி எல்லாம் தயார் பண்ணாங்க தெரியாது, கவனிக்கிறீங்களா? அப்ப பன்ரொட்டியும் பவண்டா கலரும் கொடுக்குறாங்க, சரிங்களா? அப்ப ஈரோட்டுல சேலத்துல 2003ஆம் ஆண்டுல பாஸ்டர் ரெடிகேஷன் நடந்துச்சு. சாமுவேல் சொல்லி வெள்ளைக்காரங்க கிட்டத்தட்ட வெளிநாட்டுல இருந்து, அமெரிக்காவில இருந்து ஒரு 30 வெள்ளைக்காரங்க வந்திருக்கிறாங்க. 3000 பாஸ்டர்கள் கலந்து கொண்டாங்க. 3 நாள் கருத்தரங்கு. 3ஆவது நாள் கடைசி நாள் திருவிருந்து கொடுக்குறாங்க. அந்த 30 வெள்ளைக்காரங்களும் அந்த சேலம் அந்த தலைவர் என்ஏசி தலைவரும் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா பன்ரொட்டியை வாங்கி அடுக்கி வச்சிருக்காங்க டேபிள் நிறையா. வெறும் பன்ரொட்டி ஆர்டர் பண்ணி கொண்டு வந்து இந்த சதுரமா பிரிண்ட் பண்ணி அடுக்கி வச்சிருக்கிறாங்க. திராட்சை ரசம் வச்சிருக்கிறாங்க பானையில. அந்த பிரிண்ட் பண்ணத்தை பிச்சு பிச்சு கொடுத்தாங்க சொல்லி அப்ப கொடுத்தாங்க. அப்ப சில சபைகளில் பன்ரொட்டியும் பவண்டா கலர் கொடுக்குறாங்க, இப்படிதான் கொடுக்குறாங்க. ஆனா ஏன் என்று கேள்வி, என்னங்க பவண்டா கலர்ல கொடுக்குறீங்க, என்னங்க இப்படி கொடுக்குறீங்க, என்னங்க பன்ரொட்டியை கொடுக்குறீங்க, ஏங்க இப்படி நீங்களே அப்பன்னு சொல்றீங்க, நீங்களே இது பண்றீங்க அப்படின்னு ஏன்னு சொல்லி கேள்வி கேட்டால் நிறைய பதில், ஐயா எதை செஞ்சாலும் பரவாயில்லை, அதை விசுவாசத்தோடு செய்கிறதா பலன்றாங்க. கரகாட்டி கத்திரம். ஏன்னா காணாமூர் கல்யாணத்துல பச்சை தண்ணீரை திராட்சமா மாட்டினார்ல, பன்ரொட்டிய விசுவாசமா இயேசுவின் சரீரமா விசுவாசிக்கணும், பவண்ட கலரை இயேசுவின் ரத்தமா விசுவாசிக்கணும். நீ எப்படி விசுவாசிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு பலிக்கும்னு சொல்லி பதில் சொல்லிடுறாங்க. இப்படி சொன்ன பிறகு வாய் பேச முடியுமா? எதுவுமே பேச முடியாது. சரி, செய்திக்கு வருவோம். புதிய ஏற்பாட்டில் பந்தியை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போம். புதிய ஏற்பாட்டுல ஒண்ணு, இயேசு திருவிருந்து கொடுத்தார். இயேசு திருவிருந்து கொடுக்கிறார். 4 சுவிசேஷத்திலுமே இயேசு திருவிருந்து கொடுக்கப்பட்ட நற்செய்தி அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல. சரிங்களா? அடுத்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், பவுல். 1 Corinthians 11 பவுல் 5 நபர்கள் திருவிருந்தை பற்றி எழுதியிருக்கிறாங்க. அவங்க திருவிருந்து கொடுத்தாங்களா நமக்கு தெரியாது. பவுல்லாம் சபைகளை கட்டி இருக்கிறாரு, கண்டிப்பா கொடுத்திருப்பாங்க. சொல்லப்படுகிற எல்லாத்தையும் எழுதினால் சொல்றாரு. அப்ப இந்த 5 நபர்களும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, பவுல் திருவிருந்தை பற்றி எழுதியிருக்கிறார்கள், போதித்திருக்கிறார்கள், கொடுத்தார்கள் என்பது நமக்கு தெரியாது. சரிங்களா? அப்ப இப்ப நம்ம என்ன 2:46 என்று திராட்சை ரசத்தை பத்தி அங்க சொல்லல. அப்ப வீடுகள் தோறும் சீசர்கள் விசுவாசிகள் வீடுகள் தோறும் அப்பம் விட்டு ஒருங்கிணப்பட்டிருந்தாலும் சொல்லி அப்போஸ்தலர் 2:46 சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்களா? அடுத்து 2வது காரியம், திருவிருந்து என்றால் என்ன அப்படிங்கிறத விசுவாசிகள் அறிந்து கொள்ளணும். நீங்களும் நானும் சபை என்பது திருவிருந்து என்றால் என்ன, கர்த்தருடைய பந்தி என்றால் என்ன, கர்த்தருடைய பஸ்கா என்றால் என்ன, நற்கருணை என்றால் என்ன என்பதை தெரிந்து அறிந்து புரிந்து எடுக்கும் போதுதான் அங்க ஆசீர்வாதம் உண்டாகும், சுகம் உண்டாகும், விடுதலை உண்டாகும், பாவம் மன்னிப்பு உண்டாகும். ஏதோ ஊழியக்காரி கொடுக்கிறாரு கடமைக்காக எடுத்தோம் சொன்னா ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். திருவிருந்து என்றால் என்ன? ஒண்ணு, இயேசுவின் சரீரமாக இருக்கிறது. அவர் ஊழியக்காரர் பிட்டு கொடுக்கிற அப்போ
இயேசுவின் சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிறது. ரெண்டு, இயேசுவின் ரத்தமா இருக்கிறது. இந்த கப்பல கொடுக்கிற இந்த திராட்சை ரசம் தண்ணீரை தான் கலந்திருக்கிறோம். சொல்லி கொடுக்கும் போது இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் விற்கப்பட்ட என்னுடைய சரீரமா இருக்குது இயேசுறார். ஆனா ஊழியக்காரர்கள் நாங்க கொடுக்கும் போது என்ன சொல்றாங்க? இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் விற்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சரீரமா இருக்குன்னு சொல்றோம். இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக விற்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்குன்னு சொல்லி கொடுக்கிறோம். அப்படி கொடுக்கும் போது அப்ப இயேசுவின் சரீரமாக இயேசுவின் ரத்தமாக இருக்கிறது. அதை வாங்கும் போதே ஒரு வாங்கக்கூடாது. விசுவாச கிறிஸ்தவ மார்க்கம் என்பது அதான் ஏகப்பட்ட கிறிஸ்தவர்கள் கஷ்டப்படுறாங்க. விசுவாசத்தின் மார்க்கம், விசுவாசத்தோடு கூட அனுசரிக்க வேண்டும். பக்தி மார்க்கம் இருக்கக்கூடாது கிறிஸ்தவ வாழ்க்கை, விசுவாசத்தின் மார்க்கம். சரிங்களா? சுவிசேஷத்தில் இயேசு கொடுத்த திருவிருந்தும் இயேசு கற்பித்த திருவிருந்தும் மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தில் 19, 20, 26, 27, 28, 30 இந்த 6 வசனங்களிலும் இயேசு திருவிருந்தை குறித்து போதித்து திருவிருந்து கொடுப்பதை பார்க்கலாம். 6 வசனங்கள். ஒண்ணு 19 இயேசு சொன்னார். என்ன சொல்ற? 19ஆம் வசனம், இயேசு கற்பித்தபடி சீஷர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள் சொன்னாங்க. 2 20ஆவது வசனம், சாயங்காலம் கூட அவர் பந்தி இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 26ஆவது வசனம் 27ஆவது வசனம், அவர்கள் போஷணம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பெற்று சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் பானம் பண்ணுங்கள். 28 இது பாவத்தை உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை கூடிய என்னுடைய ரத்தமா இருக்கிறதுன்னு சொன்னார். 30ஆவது வசனம் என்ன சொல்லப்படுகிறது? அவர்கள் தோத்திரப்பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். மத்தேயு சுவிசேஷத்துல இயேசு நடத்தின திருவிருந்து பந்தி இந்த 6 வசனத்துக்குள்ள அடங்கி இருக்கு. சரிங்களா? அப்ப 6 வசனத்துக்குள்ள அடங்கி இருக்கு. கவனிங்க. அப்ப திருவிருந்து இயேசு கொடுத்தாரு, அப்பமும் ரசமும் கொடுத்தாரு. அவர் சரீரத்துக்கு அடையாளமாய் ரத்தத்துக்கு அடையாளமாய். அப்ப 30 வசனத்துல சீசர்கள் ஏன் பாட்டு பாடினாங்க? சந்தோஷம், விடுதலை, மகிழ்ச்சி, ஆசீர்வாதம், அதுக்காகத்தான் பாட்டு பாடினாங்க. சரியா? பாட்டு எதற்காக பண்ணாங்க? தோத்திரம் செலுத்தினாங்க. மன்னிப்பு, மீட்பு, விடுதலை, சமாதானம், சந்தோஷம் கிடைத்தது. இயேசுவின் ரத்தத்தின் மூலம், இயேசுவின் சரீரத்தின் மூலம் கடனில் இருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, ரோகத்திலிருந்து விடுதலை, எல்லாருக்கும் விடுதலை. கத்தனம் பண்ணுவோம். அல்லேலூயா. அப்ப பாட்டு ஏன் பாடுறாங்க? இயேசுவை பத்தி பாட்டு பாடுறாங்க. பாட்டு எடுனா சங்கீதம் 13:6, கர்த்தர் நன்மை செய்தபடியால் பாட்டு பாடினாங்க. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுகிறேன் சொல்லி சங்கீதம் 13:6 தாவீது சொல்றாரு. அப்ப கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். நன்மை என்ற சரீரத்தை கொடுத்திருக்கிறார், நன்மை என்ற ரத்தத்தை கொடுத்திருக்கிறார், விலையிடப்பட்ட ரத்தம். சரி, கடைசியாக மத்தேயு 26ஆம் அதிகாரம் 26, 27, 28 அந்த 3 வசனங்களை மறுபடியும் வாசிக்க போறோம். அவர்கள் போஷணம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பெற்று சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் என்றார். அடுத்து இந்த 28ஆவது வசனத்தை நல்லா கவனிக்கிறோம். இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக, சொல்லுங்க, அநேகருக்காக, ஒருத்தருக்காக இல்ல, 2 பேருக்காக இல்ல, 12 பேருக்காக இல்ல, 82 பேருக்காக இல்ல, அநேகருக்காக, அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை கூடிய என்னுடைய ரத்தமா இருக்கிறது என்றார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் சரீரம், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டது இடது. யோவான் 1:21 இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து நிற்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்னார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆவது வசனம், அவர் நம்முடைய பாவங்களுக்காக மட்டுமல்ல சர்வத்தின் பாவங்களுக்கும் சிலுவையிலே பலியானார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா.
அப்ப இந்த வசனத்துல மத்தேயு 26:28 அநேகருக்காக சிந்தப்பட்டுகிற ரத்தம், அநேகருக்காக பிற்கப்பட்ட சரீரம், இயேசுவின் சரீரம், அநேகருக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம் என்று சொல்லப்படுது. சரி, கடைசியாக எல்லாரும் என்றால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எல்லாரும். திருவிருந்த எடுக்கணும், சபைக்கு ரட்சிக்கப்பட்டவங்க வர்றாங்க, ஞானஸ்நானம் எடுத்தவங்க வர்றாங்க, புதுசா வந்திருக்கிறாங்கடா, வந்திருக்கிற சின்ன பிள்ளைங்க வர்றாங்க, சின்ன பிள்ளைகளுக்கு கிடையாது, வாலிப பிள்ளைகள் புதுசா வந்து கிடையாது, எல்லாம் அப்படின்னு சொன்னா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ஆண்டவரை தன் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு மூழ்கி ஞானஸ்நானம் பெற்ற எல்லாரும் இந்த திருவிருந்தை எடுக்கலாம் சொல்றார். எல்லாருக்காகவும். அதுதான் சபையினுடைய ஒழுங்கு. சரியா? அப்ப அது சபையினுடைய ஒழுங்கு. எல்லாரும் என்றால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றவர்கள். அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் பரிசுத்தவான்களா? ஞானஸ்நானம் எடுத்தவங்களா நீதிமான்களா? இருக்கிற எல்லா ஊழியக்காரனும் பரிசுத்தவனா? கிடையவே கிடையாது. வேதம் ஒருவனும் நல்லவன் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் அவருடைய கிருபையில வாழ்றோம், கிருபையில நடக்கிறோம், கிருபையில பேசுறோம். விசுவாசியும் பரிசுத்தவான் கிடையாது, சபை மக்களும் பரிசுத்தவான் கிடையாது, போதிக்கிற பரிசுத்தவான் கிடையாது. இருந்திருக்காங்க, அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் பரிசுத்தவான்கள் மிஷினரிகள் இருந்தாங்க. ஆனா எல்லாரும் இல்லை. ஆனா எல்லாரும் இந்த உடன்படிக்கையில கை கொள்ள வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வருகிற ஞானஸ்நானம் எடுத்த எல்லாரும் இல்ல, என்ன இருக்கு? கசப்பு இருக்கு, கோபம் இருக்கு, முறுமுறுப்பு இருக்கு, பகை இருக்கு, சண்டை இருக்கு, எரிச்சல் இருக்கு, டென்ஷன் இருக்கு, வாங்கின ஆசை திரும்ப கொடுக்காத தன்மைகள் இருக்கு, துன்மார்க்கத்தனம் இருக்கு, பொய் இருக்கு, ஏமாத்து வேலை இருக்கு. கிறிஸ்தவன்ட்ட இருக்கா இல்லையா? கிறிஸ்தவன் வந்து நீதிமான்னு பேசக்கூடாது. கிறிஸ்தவனுக்குள்ள இருக்கு. ரட்சிக்கப்படாத ஜனங்கள் கூட பயப்படுறான், வாங்கின கடன் திரும்ப கொடுக்காட்டி தெருவுல விட்டு வைவேன்னு. ஆனா ரட்சிக்கப்பட்ட என்ன பண்ணுவான்? பாப்பா, எனக்கு கர்த்தர் இருக்கிறாரு, போடா அப்படின்றான். தப்பு தப்பு பண்றல. அப்ப அவங்க எல்லாரும் இந்த உடன்படிக்கையில பங்கு வரும்போது அங்கே ஒரு பயம் உண்டாகும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாகும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு உண்டாகிற ஒரு பயம் உண்டாகும். அதுக்குதான் என்ன சொல்றாரு? தொடர்ந்து கொடு அப்படின்றாரு. ஆனா இங்க சபையில நடக்கிற ஒரு கொடுமை என்ன தெரியுமா? இன்னைக்கு நடக்கிற கொடுமை என்னமா? எல்லாருக்கும் திருவிருந்து கிடையாது. ஊழியக்காரர் அறிக்கை கொடுப்பாரு, பாடல் இருக்கும், ஆராதனை இருக்கும், டான்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும், செபம் இருக்கும், எல்லாமே காணிக்கை இருக்கும், தசமாவும் இருக்கும், எல்லாம் இருக்கும். இந்த திருவிருந்துல மட்டும் ஒரு பிரிவினை இருக்கும். இன்னைக்கு சபையில ஊழியக்காரர் சொல்லுவாரு, பிரியமானவர்களே, கர்த்தருடைய பந்தி ஆயத்தமா இருக்கிறது, திருவிருந்து எடுக்க தகுதியானவர்கள் மட்டும் முழங்கால நெல்லுங்க, மத்த எல்லாரும் வெளியே போய் அமைதியா உட்கார்ந்து வேடிக்கை வரணுவார். இதை நான் போன சபைகள்ல பாக்குறேன். இயேசு கிறிஸ்து சொன்னாரா? இயேசு கிறிஸ்து சொன்னாரா? 12 பேருக்கு திருவிருந்து கொடுத்தாரு. யூதாச விலைக்கு வச்சாரா? யூதாசு சொல்றாரு, உங்களில் ஒருவர் என்னை காட்டி கொடுக்க போறான் அப்படின்றாரு. எல்லா பேரும் நானும் வாங்க, உங்களில் ஒருத்தர் என்னை காட்டி கொடுக்க போறான், யூதாசு தான் என்னை காட்டி கொடுக்க போறான்னு சொல்லி இருந்தாரு வச்சுக்கோங்கவே, அந்த திருவிருந்து நடக்காது, கொலைதான் நடந்திருக்கும். பேதுரு எந்திரிச்சு யூதாசை வெட்டி கூறு போட்டுட்டான். இயேசுவை பிடிச்சோடனே காதை வெட்டினவன் காட்டி கொடுக்கிறவன் தாண்டா நம்ம கூடதான். பேதுரு எந்திரிச்சு சுக்குநூறா வெட்டி குமிச்சிருக்கான். யூதாசை பிசுபிசா குமிச்சிருப்பான். இயேசு காட்டி கொடுக்கல, துரோகியை காட்டி கொடுக்கல, விரோதியை காட்டி கொடுக்கல, உங்களில் ஒருவனே காட்டி கொடுக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கூட சொல்லியிருக்காரு. யூதாசு மறைமுகமா கூட சொல்லியிருக்காரு, யூதாசு எந்திரி, எனக்கு நீ சீசனா இருந்த ரொம்ப சந்தோஷம், இத்தனை வருஷமா 3.5 ஆண்டு காலம் எனக்கு பணப்பை சம்பந்த ரொம்ப நன்றி, விசுவாசமா தான் நன்றி. ஆனா இப்ப உன் இருதயம் சரியில்லை, உன் எண்ணம் சரியில்லை, உன் எண்ணம் வேறுபட்டு இருக்கு. ஒரு 11 பேர் மட்டும் திருவிருந்து எடுக்கட்டும், நீ போய் கொஞ்சம் வெளியே உட்காந்து வேடிக்கை பார்த்து சொன்னாரா? கிடையவே கிடையாது. வேற்றுமை கிடையாது, அவற்றை பச்சதாபம் கிடையாது. துரோகிக்கும் அப்பம் கொடுத்தார், விரோதிக்கும் அவருடைய ரத்தத்தை பங்கிட்டு கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தரை அவர் பேர் இயேசு. அல்லேலூயா. அப்படித்தான் நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். மத்தேயு 5:44 என்ன சொல்லுகிறது? உங்களை துன்பப்படுத்துகிற, உங்களை விரோதிக்கிற, உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் சபியாக இருந்தா அவங்களை ஆசீர்வதிக்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப சபையில இருக்கிற குடும்பம் என்னன்னா, ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்து எடுக்க தகுதியானவர்கள்
மீதமுள்ள எல்லாரும் வெளியே கொண்டுருவாங்க. என்ன நடக்குது கண் கூட நான் பார்த்திருக்கிறேன். எல்லா சபையில ஒரு சபையில 30 விசுவாசிகள் இருக்காங்க வைக்கிற. 30 விசுவாசிகள் இருந்தா 26 பேர் 4 பேர் முழங்கால இருப்பாங்க திருவந்தெடுக்க. மீத 26 பேர் போதகர் வார்த்தைகள் பண்ணி வெளியே போய் உட்காந்துருப்பாங்க. வேடிக்கை வந்துட்டு இருப்பாங்க, விளையாண்டுகிட்டு இருப்பாங்க, கதை பேசிட்டு இருப்பாங்க. 2 ஒரு சபையில 50 பேர் இருந்தா 35 பேர் வெளியே போயிடுவாங்க, 15 பேர் முழங்கால இருப்பாங்க. 3 சபையில 100 பேர் இருந்தா 70 பேர் வெளியே போயிடுவாங்க, 30 பேர் முழங்கால இருப்பாங்க. ஒரு சபையில 500 பேர் இருந்தா 400 பேர் வெளியே போயிடுவான். தைரியம் இல்ல, 100 பேர் முழங்கால நிற்பான். கடைசியாக ஒரு சபையில 1000 பேர் இருந்தா 800 பேர் வெளியே போயிடுவான், 200 பேர் முழங்கால நிற்பான். இந்த லிஸ்டா எனக்கு எப்படி தெரியும் சொன்னா, 2000 ஆண்டுல நான் ரசிக்கப்பட்டேன், 2002 நான் போதிக்க ஆரம்பித்தேன். தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் நான் போய் திருச்சபைகள்ல பாகுபாடின்றி ஊழியக்காரர்கள் என்னை அழைத்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. என்னை அழைத்து பயன்படுத்துற ஊழியக்காரர்களுக்காய் கர்த்தரை தோத்தரிக்கிறேன். இந்த லிஸ்டுகளை போல நான் கண்கூட பார்த்து அனுபவிச்சுட்டேன். 50 பேர் கொண்ட சபையிலும் போதித்திருக்கிறேன், 30 பேர் கொண்ட சபையிலும் போதித்திருக்கிறேன், 100 பேர் இந்த சபையிலும் போதித்திருக்கிறேன், 500 பேர் இந்த சபையிலும் போதித்திருக்கிறேன், 1000 பேர் இந்த சபையிலும் நான் வசனத்தை போதித்திருக்கிறேன். ஞானிகளை வெட்கப்படுத்தபடி பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டேன், இல்லாதவைகளையும் அற்பமா என்றபடி தெரிந்து கொண்டு சொன்னார். கரங்களை தட்டி கர்த்தரை படுத்துவோம். ஹல்லேலூயா. அப்ப இப்படித்தான் நடக்கும். திருவந்தெடுக்க தகுதியானவர்கள் முழங்கால இருக்க, இது எல்லாரும் வெளியே வருங்க. பாவங்க வேடிக்கை வைப்பாங்க, எங்களுக்கெல்லாம் இது கிடைக்காதான்னு. அவன் என்ன சொல்லிட்டாங்க, பொய் பேசுறவன் முறுமுறுத்த வீட்டுல சண்டை போட்டு வந்திருக்கியா பூரா வெளியே போயிடும் அப்படின்னு ஊழியக்கார இப்படியே சொல்லுவோம். ரொம்ப கோபமா பேசுறத பார்த்துருக்க சில ஊழியக்காரன். வீட்டுல சண்டை போட்டு புருஷன் சண்டையா, பிள்ளைங்களுக்கு சண்டையா, பக்கத்து வீட்டுக்காரர் சண்டையா, மரியாதையா வெளியே போயிடும், உனக்கு திரும்புறது கிடையாது. சில ஊழியக்காரன் சொல்லியிருக்கான், இதை கண் கூட கேட்டிருக்கேன், பார்த்திருக்கோம். இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லல. என்ன சொல்றாரு, நீதிமான்களை அல்ல பாவிகளை ரட்சிக்கவே வந்து இயேசு சொல்றார். சுகம் உள்ளவர்களுக்கு அல்ல வியாதி உள்ளவனுக்கே வைத்தியன் தேவை என்று இயேசு சொல்லுகிறார். மத்தேயு 9ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். மத்தேயு 9 எடுத்துக்கொள்வோம். நல்ல சத்தியம். மத்தேயு 9ல 10-13 வரைக்கும் வாசிப்போம். 10-13 வரைக்கும். பின்பு இயேசு வீட்டிலே போசனம் பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீசரோடு கூட பந்தி இருந்தார்கள். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீசர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடு கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியர் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, பலியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனதிருப்பதற்கு அழைக்க வந்தேன் என்றார். கரங்களை தட்டி கர்த்தனம் படுத்துவோம். இயேசுவுக்கு, இயேசுவுக்கு, இயேசு நல்லவர். அல்லேலூயா. இயேசுவை போன்ற ஊழியக்காரர்கள் தேசத்துக்கு தேவை. அதற்காக ஜெபம் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்து, ஆனால் திருவருந்து கொடுப்பதற்கு முன்பு ஒரு காரியம் நடத்தப்படணும். ஒரு காரியம் நடத்துறோம், இப்ப அதை நம்மளும் செய்ய போறோம். திருவருந்து எல்லாருக்கும் கொடுக்க சொல்லியிருக்காரு, எல்லாருக்கும் கொடுக்கணும். எல்லாருக்கும் அப்படியே ஒரு சபையில ஒரு ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. திருவருந்து கொடுப்பதற்கு முன்பு ஒரு காரியம் நடக்க வேண்டும். ஒன்று, பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். நீதிமொழிகள் 28:13, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் வருவான். கரையில சண்டை போட்டிருக்கலாம், கோபத்துல இருக்கலாம், டென்ஷன்ல இருக்கலாம், பயத்துல இருக்கலாம், கலக்கத்துல இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரோட சண்டை போட்டுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. இப்ப திருவிருந்துக்கு முன்னால எழுந்து நின்று நீங்க என்ன செய்யணும், ஆண்டவரே உடைய ரத்தம் என்னை கழுவுங்க. அதுதான் கத்தி இருக்கக்கூடாது, விசுவாசம். நீ அப்படி அறிக்கை செய்யும் போதே இயேசுவின் ரத்தம் உங்கள் மேல ஊற்றும். அந்த உணர்வு கல்வரிக்கு முன்பாக அந்த கல்வரி காட்சியை பாருங்க, உங்களுக்காய் நெருக்கப்பட்ட இயேசுவை பாருங்க, உங்களுக்காய் ஒடுக்கப்பட்ட இயேசுவை பாருங்க. உங்க பாவத்தை பார்க்காதீங்க, உங்களுக்கு பாவத்துக்கு பதிலாக பலியான இயேசுவை பாருங்க, இயேசுவின் ரத்தத்தை பாருங்க, இயேசுவின் சரீரத்தை பாருங்க. அல்லேலூயா. அது என்ன பாவமா இருக்கட்டும், நீ கொலை பண்ணிட்டு வந்திருக்கலாம், வரையில ஒருத்தர் குத்தி போட்டு கூட சபைக்கு வந்திருக்கலாம். ஏன்னா இந்த ஆராதனை முடிஞ்ச பிறகு
அதுக்குள்ள போலீஸ்கள் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போய் கூட ஆயுள் தண்டனை கூட அடைக்கலாம், கவலைப்படாதீங்க. ஆனால் ஆண்டவரே நான் கொலை பண்ணிட்டேன், பாவத்தை செஞ்சுட்டேன்னு சொன்னா நீங்க ரட்சிக்கப்பட்ட ஒரு நீதிமானாகத்தான் சிறைச்சாலைக்கு போவீங்க. ஒரு சிறைச்சாலைக்குள்ள போய் பாதியா வாழ மாட்டீங்க, ஒரு செபிக்கிற நீதிமான சிறைச்சாலை ஆயிரம் முழுவதும் வாழ்வீங்க. அதான் சத்தியம். சரிங்களா? இரண்டாவது, தேவனோடும் மனிதர்களோடும் ஒப்புரவாகணும். இப்ப சொன்ன ஆண்டவரே, இந்த மாதிரி பக்கத்து வீட்டுல பிரச்சனை, அங்க பிரச்சனை, இங்க பிரச்சனை, என் புருஷனோட பிரச்சனை, கசப்பு, ஏன்னா அதனால எனக்கு இந்த திருவிருந்த எடுக்க எனக்கு தைரியம் இல்லை. ஆனால் நீர் கல்வாரி சிலுவையில எனக்காக பலியானது நிமித்தமாக, நீ ரத்தம் சிந்தது நிமித்தமாக எனக்கு இந்த திருவிருந்த ஒரு சரீரத்தை பூசிக்க, உடைய ரத்தத்தை பாடம் எனக்கு அதை நான் விசுவாசிக்கிற நம்பிய கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி அறிக்கை செய்து ஒப்புரவா. நான் வீட்டுல போனேன், நான் என் புருஷன் ஒப்புரவா, பிள்ளைகிட்ட ஒப்புரவாயிருன்னு சொல்லி அறிக்கை செய்து செபம் பண்ணி நீங்க தாராளமாக எடுக்கலாம், எப்பேற்பட்டவங்களா இருக்கட்டும். வாசிப்போம். அப்போஸ்தலர் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் 24, அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். வசனம் 16. அவன் சொல்றாரு, இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனச்சாட்சியை உடையவன் இருக்க பிரயாசப்படுகிறது. தேவனுக்கும் மனிதருக்கும் குற்றமில்லாமல் இருக்க நான் பிரியப்படுகிறேன் பவுல் சொல்கிறார். அதே பவுல் சொல்ற 2 கொரிந்தியர் எழுதுவோம். 2 கொரிந்தியர் எழுதியிருக்கிறாரு. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். 2 கொரிந்தியர் 5 எடுத்துக்கொள், சீக்கிரம் எடுப்போம். 2 கொரிந்தியர் 5 17 முதல் 21 வரைக்கும் வாசிப்போம். இப்படி இருக்க கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறார், எல்லாம் புதிதாயின, இவை எல்லாம் தேவை இருக்கிறது. கொண்டு நம்மை தமிழ் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார். பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்கள் தமிழ் மக்களை எங்களுக்கு ஒப்புவித்தார். எங்களுக்கு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக நீதியாக இருக்கும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். கரங்களை தட்டி கர்த்தரை போற்றுவோம். அல்லேலூயா. ஒரு ஒப்புரவாக்கப்பட்ட வாழ்க்கை, ஒரு ஒப்புரவாக்கப்பட்ட வாழ்க்கை வாழும்போது அற்புதமான காரியங்கள் நடக்கும். இப்ப கர்த்தருடைய பந்தி ஆயத்தமா இருக்கிறது. உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல கழுவப்பட்டவர்கள் எழுந்து நிற்போம். கர்த்தருடைய பந்தி உங்களுக்கு ஆயத்தமா இருக்கும். உங்களுக்கு ஒரு 2 நிமிடம் டயம் தரும். கண்ணை வாயை திறந்து பேசக்கூடாது, அமைதியா மூடி உங்கள் இருதயத்துல இருந்து ஆவியானோடு தேவனோடு பேசணும். யாரோட கசப்பு, யாரோட வைராக்கியம், யாரோட கோபம் என்று சொல்லி நீங்க என்ன செய்யணும்? பேசணும், அறிக்கை செய்யணும். அது நான் ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க அறிக்கை செய்து இயேசுவின் ரத்தத்தினால கழுவி கொண்டே இருக்க வேண்டும். இதற்காக தோத்திரம் பண்ணணும். இனி அடுத்த வாரம் நம்ம தொடர்பு. இந்த நாளிலும் நீங்க நின்ற வண்ணமாக அறிக்கை செய்து கொண்டே இருங்க. பரலோகத்துல நல்ல தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம். விலையேறப்பட்ட கல்வாரி பாடுகளுக்காக தோத்திரம், விலையேறப்பட்ட ரத்தத்துக்காக தோத்திரம், விலையேறப்பட்ட கிருபைக்காக நன்றி. உடைய கிருபையினாலைகளை தெரிந்து கொண்டீர், உடைய கிருபையினாலைகளை ரட்சித்தீர். எங்களுக்கு பதிலாக நீர் சிலுவையில மரித்தீர், எங்களுக்கு பதிலாக சிந்தினீர். எங்கள் சாபத்தை சிலுவையில சுமந்தீர், எங்கள் பாவத்தை சிலுவையில சுமந்தீர். உடைய சரீரத்தை விட்டு இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக புட்டப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்குன்னு கொடுத்தீரே, நன்றி. அந்தபடி பாத்திரத்தையும் எடுத்து இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், இது அனைவரும் சிந்தப்பட்ட என்னுடைய புதிய உடன்படிக்கக்கூடிய சரீரத்துக்காக தோத்துறோம், ரத்தத்துக்காக தோத்திரம் ஆண்டவரே. இதை நாங்கள் புசித்து இதை பானம் பண்ணும்போது எங்களுக்கு சுகம் உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது, பாவ மன்னிப்பு உண்டாகிறது. நாங்கள் அநேக சாதிகளுக்கு கடன் கொடுக்கிறோம், நாங்கள் கடன் வாங்காதிருக்கும்படி நீங்கள் ஆசீர்வதிக்கிறீர். உடைய கிருபை, நன்மையும் கிருபையும் எங்களுடைய சீவனுள்ள நாட்கள் எங்களை புரிந்து எங்களுக்கு ஆசீர்வாதங்கள் நன்றி. எங்களுக்கு ஆசீர்வாதத்தை சரீரத்துக்காய் தோத்திரம், ரத்தத்துக்காய் தோத்திரம் ஆண்டவரே. இந்த சரீரத்தை புசித்த ரத்தத்தை பானம் பண்ணும்படி எங்களை உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. எங்கள் கண்ணீரை துளைத்தவர்களால் உமக்கு தோத்திரம், எங்கள் வேதனைகளை போக்குவதற்காய் தோத்திரம், தெய்வீக சுகத்தை கொடுத்ததற்காய் நன்றி, தெய்வீக விடுதலை கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. தரை மட்டும் தாழ்த்துகிறோம்.
தொடர்ந்து ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். உடைய சரீரமாகிய இந்த கர்த்தரின் பந்தியை ஆசீர்வதித்து தரும்படியாய் இந்த கரத்துல ஒப்புக்கிறோம். எல்லா துதி கனமையும் நமக்கு ஒருவருக்கே செலுத்துறோம். எங்கள் மீட்புறச்சோரமா இருக்கிற இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.